ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2001 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் மைண்ட் கேம்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரே பேட்டர்னில் அடுத்தடுத்து 2 மிடில் ஏஜ்டு லேடிஸ் கொலை செய்யப்படுறாங்க. கிரிமினல் ப்ரொஃபைலராக இருக்கிற ஒரு முன்னாள் கன்னியாஸ்திரி கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. கிரிமினலோட சைக்காலஜியை பற்றி நல்லா தெரிஞ்ச ஹீரோயின்கே இந்த கேஸு டஃப்பாக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போதே 3வது கொலையும் நடக்குது. ஹீரோயின் தான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ கில்லர் யார், மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு பிரிட்டிஷ் லேடி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கிரிமினல் ப்ரொஃபைலர் கிட்ட ஆன்லைனில் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேர் ஃப்ரான்சிஸ். இவங்களும் ஒரு கிரிமினல் ப்ரொஃபைலர் தான். க்ரைம் நடந்த விதத்தை அனலைஸ் பண்ணி கிரிமினலோட சைக்காலஜியை சொல்கிற எக்ஸ்பர்ட் தான் கிரிமினல் ப்ரொஃபைலர். ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் கன்னியாஸ்திரியாக இருந்திருக்காங்க. அமெரிக்கன் ப்ரொஃபைலர் தான் ஒரு பழைய கேஸை பற்றி ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த க்ரைம் சீனு, கில்லிங் மெத்தடு, இதை வச்சே சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் யாரு கில்லர்னு ஹீரோயின் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. தன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஹீரோயின் இப்படி பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு போலீஸ் சீஃப் கிட்டேருந்து கால் வருது. ஏற்கனவே நடந்த ஒரு கொலை மாதிரியே மறுபடியும் ஒரு கொலை நடந்திருக்க போல் அந்த க்ரைம் சீனுக்கு வர சொல்லி போலீஸ் சீஃப் ரிக்வஸ்ட் பண்ணவும் ஹீரோயின் கிளம்பி அங்கே போகிறாங்க. விக்டிம் ஒரு மிடில் ஏஜ்டு லேடி. அவங்களோட ஹஸ்பண்டு ஷாக்கில் இருக்கறனால அவர்கிட்ட போலீஸ்னால ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியல. இப்போ ஹீரோயின் அங்கே வந்து போலீஸ் சீஃப் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 5 நாளைக்கு முன்னாடி ஒரு மிடில் ஏஜ்டு லேடி சேரில் கட்டி போட்டு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே பேட்டர்னில் தான் இப்போவும் கொலை நடந்திருக்கு. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய் க்ரைம் சீன்லாம் பார்க்குறாங்க. விக்டிமோட பேர் கிளார். அவங்க ஒரு டென்டல் கிளினிக்கில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்துருக்காங்க. ஹஸ்பண்டு கேபிள் டிவி இன்ஸ்டால் பண்ணுறவர். அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்ப கிளார் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. கிரைம் சீனுக்கு ஃபாரன்சிக் டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டனால டெட் பாடியை போலீஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. பாடி இருந்த சேரை மட்டும் ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த ரூமில் திங்ஸ் எல்லாமே செதறி கிடக்கு. அடுத்து ஹீரோயினும் போலீஸ் சீஃபும் பெட்ரூம்க்கு போகிறாங்க. அங்கே ரூமு நீட்டாக இருக்குது, ஆனால் பெட்டு மட்டும் கலைஞ்சு கிடக்கு. போலீஸ் வந்து பார்த்தப்ப கிளாரோட உடம்புல ஷர்ட் மட்டும்தான் இருந்திருக்கு, இடுப்புக்கு கீழே நீக்கடாக இருந்திருக்காங்க. ஹீரோயின் அடுத்து கிச்சனுக்கு போய் பார்க்குறப்ப அங்கே ரீசெண்டாக பைப் ஒர்க் நடந்த மாதிரி தெரியுது. போலீஸ் சீஃப்க்கு ஹஸ்பண்ட் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. தன்னோட ஒய்ஃப் இறந்ததை தாங்கிக்க முடியாமல் ஹஸ்பண்ட் அழுது புலம்புறதை ஹீரோயின் பார்க்குறாங்க. அடுத்த நாள் அக்டோபர் 4 திங்கக்கிழமை. போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் சீஃபும் ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து ஒரே மாதிரி 2 கொலைகள் நடந்திருக்கு. ஸோ மறுபடியும் இன்னொரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கில்லரை பிடிச்சாகணும். விக்டிம் நம்பர் 1 யாருன்னு பார்த்தோம்னா எலிசபெத், 46 வயசு. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். 5 நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கில்லர் அடித்ததில் எலிசபெத்தோட உடம்புல நிறைய ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டிருக்கு. தலையில் 2 தடவை அடித்ததில் தான் எலிசபெத் இறந்து போயிருக்காங்க. அந்த க்ரைம் சீனில் எடுத்த ஃபூட்டேஜை ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த ரூமில் திங்ஸ் எல்லாம் கழஞ்சு கிடந்திருக்கு. கில்லர் எலிசபெத்தை சேரில் கட்டி போடுறதுக்காக கேஃபர் டேப்பை யூஸ் பண்ணிக்கா. அது கேபிள்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பிளாக் கலர் டேப்பை. அதே டேப்பை தான் கிளாரை கட்டி போடுறதுக்கும் கில்லர் யூஸ் பண்ணிக்கான். கில்லரோட மெத்தட் என்னென்னா, விக்டிம்ஸை சேரில் கட்டி போடுறது, அடித்து டார்ச்சர் பண்ணுறது, அப்புறமா கொலை பண்ணுறது. டேட்டா பேஸை செக் பண்ணதில் இந்த மெத்தடில் இதுக்கு முன்னாடி எந்த க்ரைமும் நடந்ததில்லைன்னு தெரிய வருது. எந்த விட்னஸும் இல்லை, மர்டர் வெப்பன் எதுவுமே கிடைக்கல. 2 கேஸ்லையுமே வீட்டில் பெருசாக எதுவும் திருடு போகலை. திங்ஸ் எல்லாமே அறகுறையாக கலைஞ்சு கிடக்கிறத பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸான திருட மாதிரியே இல்லையேன்னு ஹீரோயினுக்கு தோணுது. எலிசபெத்க்கு செக்ஷுவல் அசால்ட் எதுவுமே நடக்கல. கிளாருக்கு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கான்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். இதே நேரம் ஃபாரன்சிக் லேபில் ஒரு சீனியர் லேடி டாக்டர் கிளாரோட சாம்பிளை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் போலீஸ் சீஃப் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை செட் பண்ணுறாரு. போலீஸ் கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு தான் ஹீரோயினால் கிரிமினலோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த 2 கொலைகளில் இன்வால்வ் ஆயிருக்கிற கில்லர் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடந்த 2 கொலையுமே திருடுறதுக்காக நடந்த கொலைகள் இல்லை. வீட்டில் இருக்கிற திங்ஸை கலைச்சு போட்டது போலீஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். கில்லர் விக்டிம்ஸ் கிட்ட கேஷுவலாக பேசி தான் வீட்டுக்குள்ளே போயிருக்கான். ஒரு கொலை எதுக்காக, எப்போ, எங்கே, எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் யார் பண்ணதுங்கிறதுக்கான விடை கிடச்சிரும். இந்த 2 பெண்களை கில்லர் டார்கெட் பண்ணிக்கானா அந்த விக்டிம்ஸையும் கில்லரையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஹீரோயின் சொல்கிறாங்க. எலிசபெத்தோட லைஃப் ஸ்டைல் சார்ட்டை ஹீரோயின் ரெடி பண்ணிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு எலிசபெத் வழக்கமாக போகிற இடங்கள் என்ன, டைமிங் என்னன்னு இந்த சார்ட்டில் இருக்கு. இதே மாதிரி கிளாருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் சார்ட் ரெடி பண்ணால் 2லேயுமே ஓவர்லேப் ஆகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கில்லர் பிரேக் இன் பண்ணாமே வீட்டுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிருக்கான்னா விக்டிம்ஸ்க்கு அவனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதே கிளாரோட ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு டிடெக்டிவ் கேட்குறாரு. ஏன்னா கிளாரோட ஹஸ்பண்ட் கேபிள் டிவி கம்பெனியில் வேலை பார்க்குறவர். அவரால் எந்த வீட்டுக்குள்ளேயும் ஈஸியாக நுழைய முடியும். ஸோ போலீஸோட சந்தேகம் இப்போதைக்கு கிளாரோட ஹஸ்பண்ட் மேலே இருக்குது.
கில்லர் விக்டிம்ஸை கட்டி போட்டு அடித்து கொலை பண்ணுறான். விக்டிம்ஸோட ஃபேமிலி கதவை திறந்து பார்க்கும்போது ஷாக் ஆகணும்னு கில்லர் நினச்சிருக்கான். அந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ளே வெறுப்பும் பழி வாங்குற எண்ணமும் இருக்குது. விக்டிம்ஸோட தலையில் ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து அவங்கள மயக்கமாக்குறான். அந்த கேப்பில் தான் விக்டிம்ஸை சேரில் கட்டி போடுறான். விக்டிம்ஸ்க்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அடித்து டார்ச்சர் பண்ணுறான். லாஸ்ட்டாக மறுபடியும் தலையிலே அடித்து சாகடிக்கிறான். எப்படி அடித்தா மயக்கம் வரும், எப்படி அடித்தா உயிர் போகும்னு கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. க்ரைம் சீனில் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் விட்டுட்டு போகலை. ஸோ கில்லருக்கு போலீஸ் ப்ரொசீஜர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒன்று அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கில்லராக இருக்கணும், இல்லைனா நிறைய புக்ஸ் படிக்கிற இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், இல்லைனா ஜஸ்டிஸ் சிஸ்டம்குள்ளேயே வேலை பார்க்குற ஒரு ஆளாக இருக்கணும். இதுதான் ஹீரோயினோட தியரி. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட ஒரு லேடி கான்ஸ்டபிள், சரி கில்லரோட ப்ரொஃபைலை டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கில்லர் 6 அடியில் இருப்பான், கண்ணு ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்லாம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு இது ஒன்றும் மேஜிக் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதே நேரம் ஃபாரன்சிக் லேபில் கிளாரோட சாம்பிளில் சீமன் இருக்கிறத டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை அவங்க ஹஸ்பண்டோட தானே மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு அவர்கிட்ட சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் சீஃப் கிட்ட டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அக்டோபர் 5 செவ்வாய்க்கிழமை. போலீஸ் சீஃப்க்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அதை ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னன்னா கிளாருக்கு ஒரு பிளம்பர் கூட அஃபேர் இருந்ததா அவங்க போகிற ஜிம்மோட ரிசப்ஷனிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிளாரோட கிச்சனில் ரீசெண்டாக பிளம்பிங் ஒர்க் நடந்த மாதிரி இருந்தது. இப்போ ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஒரு பிளம்பருக்கு வீட்டுக்குள்ளே ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்கும். கிளாரோட உடம்புல இருந்த சீமன் பிளம்பரோட தான் இருக்கலாம். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து பிளம்பரை போலீஸ் தூக்கிடுறாங்க. பிளம்பர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது ஹீரோயின் அவனை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு எங்கேயோ க்ரைம் நடக்கிற மாதிரியும் விக்டிம் வழியில் கத்துற மாதிரியும் சவுண்ட்ஸ் கேட்குது. ஆக்சுவலாக இது ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர். அப்போ லேடி கான்ஸ்டபிள் வந்து ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. இவங்க பேர் ரெபேக்கா. ரீசெண்டாக ஒரு கேஸில் இவங்க தான் ஃபேமிலி லியேசன் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பாலமாக இருந்து அந்த ஃபேமிலிக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுறவங்க தான் லியேசன் ஆஃபீஸர். ஒரு 7 வயசு பொண்ணை அப்யூஸ் பண்ணி கொலை பண்ண கேஸில் தான் அந்த பொண்ணோட அப்பாவையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லியேஷன் ஆஃபீஸராக இருந்த லேடி கான்ஸ்டபிள் அந்த ஃபேமிலி கூட ரொம்பவே அட்டாச் ஆகிட்டாங்க. அரெஸ்டான அப்பாவை இன்னசென்ட்னு நம்பியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா அப்பா தான் குற்றவாளியே. லேடி கான்ஸ்டபிள் கிட்ட அப்பாவி மாதிரி நடிச்சிருக்காரு. அதை ரியலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு லேடி கான்ஸ்டபிளுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கு. அந்த வீட்டில் இந்த வலியும் இமோஷனும் லேடி கான்ஸ்டபிளை பாதிக்கவும் செஞ்சுருக்கு. அதனால் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துகிட்டு கவுன்சிலிங்லாம் போயிட்டு மறுபடியும் இப்போ தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போதைக்கு ஹாஃப் சேலரியில் 4 மணி நேரம் தான் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட சேர்ந்து ப்ரொஃபைலிங்கில் ஜாயின் பண்ணி ஃபுல் டைமாக வேலை பார்க்கலான்னு ஆசைப்பட்றாங்க. போலீஸ் சீஃப் கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க போல். லேடி கான்ஸ்டபிள் ஆர்வமாக இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லி ஹீரோயின் லேடி கான்ஸ்டபிளை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் டிபார்ட்மெண்ட் லாக்கரில் இருக்கிற எலிசபெத்தோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்க்குறாங்க. நிறைய பாக்கெட்ஸ் இருக்கிற ஒரு டைரியை எலிசபெத் யூஸ் பண்ணிக்காங்க. அதை ஏற்கனவே போலீஸ் செக் பண்ணி வச்சிருந்தாலும் இப்போ ஹீரோயின் நல்லா செக் பண்ணுறப்ப ஒரு பிஸ்னஸ் கார்டு கிடைக்குது. அது பிளம்பரோட பிஸ்னஸ் கார்டு. கிளாரு பிளம்பர் கூட அஃபேரில் இருந்திருக்காங்க. அதே பிளம்பரோட கார்டு இப்போ எலிசபெத் கிட்டேயும் இருக்குது. ஸோ 2 விக்டிம்ஸையும் பிளம்பர் லிங்க் பண்ணுறாரு. இதே நேரம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற பிளம்பர் டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்குறக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஹீரோயின் லேடி கான்ஸ்டபிள் சொன்னதை பற்றி போலீஸ் சீஃப் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அந்த பொண்ணு உங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்காங்கன்னு போலீஸ் சீஃபும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் அதுக்கு மறுத்துறாங்க. ஏன்னா லேடி கான்ஸ்டபிள் இன்னும் அந்த கேஸோட ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலன்னு ஹீரோயினுக்கு தோணுது. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியும் அடப்பிடிக்கிறாங்களேன்னு போலீஸ் சீஃபுக்கு கடுப்பாக இருக்குது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கல. அடுத்த சீனில் டாக்டருக்கு டெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குது. கிளாரோட உடம்புல இருந்த சீமன் ஹஸ்பண்டோட மேட்ச் ஆகலை. ஸோ வேறு யாரோ தான் கிளார் கூட இன்டிமேட்டாக இருந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அப்படியே கட் பண்ணால் பிளம்பரை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வீடியோவை ஹீரோயின் பார்க்குறாங்க. கிளார் கூட ஜிம்மில் பழக்கம் ஏற்பட்டதையும் அவங்களோட வீட்டுக்கு சர்வீஸ் பண்ண போனதையும் பிளம்பர் ஒத்துக்கிறாரு. அவங்களோட அஃபேரில் இருந்தீங்களா, இன்டிமேட்டாக இருந்தீங்களான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த கேள்விக்கு பிளம்பர் சொல்கிறது பொய்ன்னு அவரோட ஐபால் மூமெண்ட்டை வச்சு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. சரி, எலிசபெத்தை தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி அவங்கக்கிட்ட கார்டு இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு கார்டு எப்படி வேணாலும் அவங்களுக்கு கிடச்சிருக்கலான்னு சொல்லியிருக்காரு. இவர் கிளார் கூட அஃபேரில் இல்லைன்னு சொல்கிறது பொய், ஆனால் எலிசபெத்தை தெரியாதுன்னு சொல்கிறது உண்மைன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா எல்லா கேள்விக்குமே லென்த்தாக பதில் சொன்னவர் அஃபேர் பற்றின கேள்விக்கு மட்டும் ஒரு வார்த்தையில் நோன்னு சொல்லியிருக்காரு. நாம் தேடுற சீரியல் கில்லர் பிளம்பர் இல்லைன்னு போலீஸ் சீஃப் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் டாக்டரை மீட் பண்ணி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸ் சீஃபு லேடி கான்ஸ்டபிள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறத பற்றி ஹீரோயின் கேட்குறாங்க. போலீஸ் சீஃபு லேடிஸ் கிட்ட மட்டும் அக்கறையாக இருப்பார்னு ஒரு ரூமர் இருக்கிறத டாக்டர் சொல்கிறாங்க. பிளம்பர் கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் வாங்கியாச்சு போல், அது எப்போ மேட்ச் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த வேலையை கொடுத்துருக்கேன், ரிசல்ட் நாளைக்கு கிடச்சிரும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்த நாள் அக்டோபர் 6 வெனஸ்டே.
பிளம்பர் கிட்ட போலீஸ் சீஃப் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப சில விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பிளம்பர் தன்னோட பிஸ்னஸ் கார்ட்ஸை ஒரு பையன் கிட்ட கொடுத்து சரௌண்டிங் ஏரியாவில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி தான் எலிசபெத் கிட்ட பிளம்பரோட கார்டு இருந்திருக்கு. கடந்த 6 மாதமாக பிளம்பர் கிளார் கூட அஃபேரில் இருந்திருக்காரு. போன சண்டே ஆஃப்டர்நூன் கிளார் வர சொல்லி தான் பிளம்பர் அங்கே போயிருக்காரு. ஒய்ஃபை விட்டுட்டு வந்துருங்க, நம்ம சேர்ந்து வாழ்வோன்னு கிளார் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிளம்பர் ஒத்துக்கல. அடுத்து 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு பிளம்பர் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. மற்றபடி கிளாரை நான் கொலை பண்ணலன்னு பிளம்பர் பாவமாக சொல்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனை ஹீரோயினும் பார்க்குறாங்க. பிளம்பர் அஃபேரை ஒத்துக்கிட்டனால கொலையும் அவர் தான் பண்ணியிருக்கணும்னு போலீஸ் சீஃப் நினைக்கிறாரு. எலிசபெத்க்கும் பிளம்பருக்கும் இருக்கிற லிங்கை ப்ரூவ் பண்ணிட்டா போதும்னு ஹீரோயின் கிட்ட போலீஸ் சீஃப் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பிளம்பர் கொலை பண்ணலைன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஒரு கொலை நடந்த அப்பார்ட்மெண்ட்டில் போலீஸ் சீஃப் இருக்காரு. இந்த விக்டிமோட பேர் ஆர்னால்டு. என்ட்ரன்ஸ் டோருக்கு பக்கத்துலேயே பாடி இருக்கிறனால கதவை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. கதவை தள்ளிட்டா பாடியோட பொசிஷன் மாறிடும். அதனால் வேறு வழியாக அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகலான்னு போலீஸ் சீஃப் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே இந்த க்ரைம் சீனுக்கு டாக்டர் வராங்க. பின்னாடியே ஹீரோயின் ஃபயர் சர்வீஸ் ட்ரக்கில் வராங்க. அந்த ட்ரக்கில் இருக்கிற லேடரை யூஸ் பண்ணி ஜன்னல் வழியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஹீரோயினும் டாக்டரும் நுழையிறாங்க. அர்னால்டோட டெட் பாடி ஸ்டெப்ஸுக்கு கீழே கதவை பிளாக் பண்ணுற மாதிரி கிடக்க. அவராக விழுந்தாரா இல்லை கில்லர் தள்ளி விட்டதில் விழுந்தாரான்னு ஹீரோயினால் கெஸ் பண்ண முடியல. கில்லர் அர்னால்டை தள்ளி விட்டுருந்தா பிளாக்கான கதவு வழியாக கில்லர் வெளியே போயிருக்க முடியாது. ஸோ கில்லர் ஸ்டெப்ஸுக்கு மேலேயே தான் அர்னால்டை அட்டாக் பண்ணிக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸில் இருக்கிற ரத்தக்கரையை வச்சு பார்த்தா கில்லர் போனதுக்கப்புறம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அர்னால்டு ஸ்டெப்ஸில் இறங்கி கதவு கிட்ட போனது இறந்துருக்கணும்னு ஹீரோயினுக்கு தோணுது. டாக்டர் பாடியை கிட்ட போய் பார்த்துட்டு மல்டிபிள் ஸ்டாப் வூண்ட்ஸ் இருக்கிறதையும் தலையில் அடிபட்டிருக்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. ஹீரோயின் பூட்டி இருக்கிற இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ சாத்தான் வழிபாடு நடந்த மாதிரி வித்தியாசமான பொருள்லாம் கிடக்க. பேட் ஸ்மெல்லும் வருது. அது என்னன்னு பார்த்தா செத்து அழுகி போன பூனை ஒன்று அங்கே கிடக்க. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் சீஃப் அங்கே வந்து இது சீரியல் கில்லிங்கில் அடுத்த கொலையா அப்படின்னு கேட்குறாரு. அதை இப்போவே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நெய்பர்கிட்ட விசாரித்ததில் இறந்து போன ஆர்னால்டுக்கு ஒரு வளர்ப்பு பையன் இருக்கான்னு தெரிய வருது. அதை ஹீரோயின் கிட்ட போலீஸ் சீஃப் சொல்கிறாரு. அந்த பையனுக்கு இந்த ரூம் தான் நரகமாக இருந்திருக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. போலீஸ் சீஃபுக்கு இந்த கொலை மற்ற 2 கொலைகளோட லிங்க் ஆகிற மாதிரிலாம் தெரியல. ஆனால் ஹீரோயினோட உள்ளுணர்வு லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த 2 கொலையை பண்ண கில்லர் தான் இதையும் பண்ணியிருந்தா பிளம்பர் கில்லராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு. அடுத்த நாள் அக்டோபர் 7 Thursday போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஹீரோயினும் இருக்காங்க. 3வது விக்டிம் அர்னால்டை பற்றி பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் தனியாக தான் வாழ்ந்திருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் மேலே நிறைய சைல்டு அபியூசஸ் கேசஸ் இருக்கு போல். கடந்த 15 வருஷமாக ஜெயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. அர்னால்டோட பையனை இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியல. இப்போதைக்கு அந்த பையன்தான் 3 கொலைகள்லையும் சஸ்பெக்ட்னு போலீஸ் சீஃப் சொல்கிறாரு. இந்த கொலைக்கும் மற்ற 2 கொலைக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா இந்த கொலையில் விக்டிம் ஒரு மேலு, சேனில் கட்டி போடலை, கேஃபர் டேப் யூஸ் பண்ணல, அடித்து கொலை பண்ணலை, கத்தியால் தான் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற திங்ஸ் எதையுமே கலைச்சி போடலை. இதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஒரு தனி கேஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஹீரோயின் இது சீரியல் கில்லரோட 3வது கொலைன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அதுக்கு 4 காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன், இந்த கொலை மற்ற 2 சம்பவம் மாதிரியே 10 மைல் ரேடியஸ்குள்ளே நடந்திருக்கு. செகண்ட் ரீசன், விக்டிமோட வீட்டில் தான் கொலை நடந்திருக்கு, கில்லர் கதவை உடைச்சிட்டு நுழையல. 3வது காரணம், விக்டிமோட தலைக்கு பின்னாடி அடித்த காயம் இருக்குது. 4வது ரீசன், மற்ற 2 விக்டிம்ஸை கில்லர் எப்படி ரிப்பீட்டடாக அடித்தானோ அதே மாதிரி இந்த விக்டிமை கில்லர் ரிப்பீட்டடாக கத்தியால் குத்தியிருக்கான். மர்டர் வெப்பன் வேறையாக இருந்தாலும் பேட்டர்ன் சேமாக தான் இருக்குன்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிளம்பர் சஸ்பெக்ட் இல்லைன்னா அர்னால்டோட பையன் தான் சீரியல் கில்லரானு டிடெக்டிவ் கேட்குறாரு. அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 லேடிஸு கொலை செய்யப்பட்டனால கில்லர் ஒரு உமன் ஹேட்டராக இருக்கலான்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் 3வது விக்டிம் மேலாக இருக்கிறனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எந்த ஆங்கிளில் யோசிக்கிறனே தெரில. விக்டிம்க்கும் கில்லருக்கு இருக்கிற லிங்க்கை கண்டுபிடிச்சாலே போதும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கில்லரோட அடையாளத்தை பற்றி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்கவும் ஹீரோயின் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்ராக்சிமேட்டாக சில அடையாளங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இது ஹீரோயினுக்கு வருத்தமாக இருந்தாலும் வெளியிலலாம் காட்டிக்கல. அர்னால்டால் அப்யூஸ் செய்யப்பட்ட குழந்தைகள் யார் யாருங்கிற லிஸ்ட்டை ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கொலைகள் ரிவெஞ்ச்காக நடக்கிறதா இருந்தால் அப்யூஸ் தான் மோட்டிவாக இருக்கும்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஏற்கனவே எலிசபெத்தோட லைஃப் ஸ்டைல் சார்ட்டை ஹீரோயின் ரெடி பண்ணாங்கல்ல, அதே மாதிரி கிளாரோட லைஃப் ஸ்டைல் சார்ட்டை லேடி கான்ஸ்டபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 2 சார்ட்ஸையும் கம்பேர் பண்ணி ஓவர்லாப் இருக்கான்னு பார்க்குறப்ப எதுவுமே இல்லை. ஸோ 2 விக்டிம்ஸ்க்கும் ரீசெண்ட் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் மேட்ச் ஆகலை. ஆனால் பாஸ்ட்டில் ஏதாவது லிங்க் இருக்கலாம்ல. அதனால் அர்னால்டோட அப்யூஸ் ஹிஸ்ட்ரியை தோண்டி எடுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க.
இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்க முடியுமான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு அஃபிஷியலாக ரிப்போர்ட் கொடுத்துலாம் பழக்கம் இல்லை. ப்ரொஃபைலிங்கிறது ஒரு எக்ஸாக்ட் சயின்ஸ்லாம் இல்லை, நான் போலீஸ்க்கு கைடன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஏமாற்றமாக இருக்கு. ஏன்னா கேஸ் ஆரம்பித்த இடத்துக்கே நிற்கிது. போலீஸ் சீஃபு ஃபஸ்ட்டு அர்னால்டோட பையனை பிடிங்கன்னு டீமுக்கு ஆர்டர் போடுறாரு. ஏன்னா பூனையை கொலை பண்ண பையன் ஆளையும் கொலை பண்ணியிருக்கலாம்ல. ஹீரோயின் ஒரு எக்ஸ்னன் அப்படிங்கிறனால அவங்க சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்காமல் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிண்டல் பண்ணுறது ஹீரோயினுக்கு பிடிக்கல. நானும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன், எனக்கும் மரியாதை கொடுங்கன்னு போலீஸ் சீஃப் கிட்ட ஹீரோயின் கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆமாம், நீங்கள் யார்கிட்டையும் ஃப்ரெண்டாக பழக மாட்டீங்க, உங்களை புரிஞ்சுக்கவும் முடியலைன்னு போலீஸ் சீஃப் சொல்கிறாரு. இவர் லேடி கான்ஸ்டபிளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ஹீரோயின் ஒத்துக்கல, அதை போலீஸ் சீஃபு இன்னும் மனசில் வச்சிட்ருக்காரு. ஹீரோயின் நன்னா இருந்தப்போ எப்படி டிசிப்ளினாக இருந்தாங்களோ அந்த ஹேபிட்ஸ்லேருந்து அவங்களால இன்னும் வெளியே வர முடியல. இப்போ போலீஸ் சீஃபும் ஹீரோயினும் ஓப்பனாக பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் போலீஸ் சீஃபும் ஃபாரன்சிக் லேபுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் ஒரு புது டெக்னாலஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் SGM+. DNA சாம்பிள் கொஞ்சம் கிடைச்சாலும் அதை வச்சு அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த டெக்னாலஜினால் சொல்ல முடியும். அர்னால்டோட நகத்துக்கு அடியில் இருந்த கொஞ்சம் ஸ்கின் சாம்பிள் கிடச்சிருக்கு. அது கில்லரோட தான் இருக்கலாம். அதில் இருக்கிற ஜீனை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண் மூக்கெல்லாம் டெவலப் பண்ணால் கில்லரோட ஃபேஸ் கிடச்சிரும். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த டெக்னாலஜியை ட்ரை பண்ணதில்லை, நான் கண்டிப்பாக கில்லரோட ஃபேஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன்னு டாக்டர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்த நாள் அக்டோபர் 8 ஃப்ரைடே ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஒரு பையன் ஃபாதரை கூட்டிகிட்டு ஒரு பூனை செத்து கிடக்கிறத காட்டுறான். அதை யாரோ குத்தி கொலை பண்ணிக்காங்க. அப்போ சர்ச்சில் யாரோ பியானோ வாசிக்கிற சவுண்டு கேட்குது. ஃபாதர் போய் பார்க்குறப்ப அங்கே ஒருத்தர் முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஃபாதர் அவரை பார்த்ததுமே டைலர்னு சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற அர்னால்டோட பையன்தான். அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஜாகிங் போகிறத காட்டுறாங்க. போகிற வழியில் இன்றைக்கி பப்ளிஷ் ஆன நியூஸ் பேப்பரை வாங்கி பார்க்குறாங்க. ஒரு எக்ஸ்னன்னு சாத்தானி கில்லரை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கு. மீடியாவுக்கு யாரோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணாங்கன்னு ஹீரோயின் அப்செட் ஆகி நியூஸ் பேப்பரை குப்பையில் போடுறாங்க. அடுத்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஹீரோயின் இருக்காங்க. போலீஸ் சீஃப் அர்னால்டோட பையனை ட்ராக் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாரு. ஃபாதர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் போல். ஹீரோயினும் போலீஸ் சீஃபும் உடனே கிளம்பி சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே டைலர் உயரமான பரன் மேலே உட்காந்துட்ருக்கான். கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டி குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அவனை கன்வின்ஸ் பண்ணி கீழே இறங்க வைக்கிறதுக்காக ஹீரோயின் அவன்கிட்ட பேசி பார்க்குறாங்க. சாத்தானை அழிக்கிறதுக்காக ஜீசஸ் கிரைஸ்ட் வரப்போகிறாரு அப்படின்னு டைலர் சொல்கிறான். பைபிள் வசனத்தை தான் சொல்கிறான்னு ஹீரோயினுக்கு புரியுது. அடுத்து நான் தான் அந்த சாத்தான்னு டைலர் சொல்கிறான். யார் அப்படி சொன்னதுன்னு ஹீரோயின் கேட்க, எங்கள் அப்பா தான் சொன்னார்னு டைலர் சொல்கிறான். டைலரோட அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அர்னால்டோட கஸ்டடியில் தான் டைலர் இருந்திருக்கான். அர்னால்டோட பல கஷ்டங்களை டைலர் அனுபவிச்சிருக்கான். அதனால அர்னால்டு சாகணும்னு டைலர் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்காக தான் பூனையை பலி கொடுத்து சாத்தான் வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அர்னால்டு சாகவும் அதுக்கு தான் காரணம்னு இப்போ நினைக்கிறான். டைலர் அர்னால்டை கொலை பண்ணலன்னு ஹீரோயினால் புரிஞ்சுக்க முடியுது. டைலர் கீழே குதிக்க போகிற மாதிரி ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. நான் உன்னை பார்த்துக்கிறேன், என் கூட வந்துருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனாலும் டைலர் கீழே குதிச்சு தூக்கில் தொங்கி இறந்துடுறான். ஹீரோயின் ஷாக் ஆகி கத்துறாங்க. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் சர்ச்சில் இருக்காங்க. கண்ணு முன்னாடியே டைலர் இறந்ததை ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல. உங்களோட கணக்கை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு ஜீசஸ் கிட்ட அழுது ப்ரே பண்ணுறாங்க. அடுத்து கான்வென்ட்டில் இருக்கிற மதர் கிட்ட இதை பற்றி ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டைலர் வெளி தோற்றத்துக்கு ஈவலாக தெரிஞ்சாலும் அவனுக்குள்ளே இருந்த இன்னசென்ஸை ஹீரோயினால் உணர முடிஞ்சுது. எந்த கேஸ்லையும் கிரிமினலை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயினுக்கு அப்சஷன் ஆகிடுச்சு. அதனால தான் அமெரிக்கன் ப்ரொஃபைலர் கூட ஆன்லைனில் கேஸ் ஃபைல்ஸை ஸ்டடி பண்ணுறாங்க. தினமும் ஒரு க்ரைம் நடக்குது, அதை நானே டிடெக்ட் பண்ண முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயின் விரக்தியாக பேசுகிறாங்க. உனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டை ஏற்றுக்கிட்டு ஈவில் ஃபேஸ் பண்ணு அப்படின்னு மதர் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு போகாமல் ஆஃபீஸ்லேயே இருந்து க்ரைம் சீன் ஃபுட்டேஜஸை மறுபடியும் லேப்டாப்பில் பார்க்குறாங்க. இந்த விக்டிம்ஸ் மேலே இவ்வளோ வெறுப்பு யாருக்கு இருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. அர்னால்டால் அப்யூஸ் செய்யப்பட்ட சில்ட்ரன்ஸோட டீட்டெயில்ஸையும் அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸையும் ஹீரோயின் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறமா லேட்டாக 3 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் 9th அக்டோபர் சாட்டர்டே. ஹீரோயின் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறப்ப போலீஸ் சீஃபு டென்ஷனாக வராரு. சஸ்பெக்டுன்னு நினச்ச அர்னால்டோட பையன் இப்போ உயிரோடே இல்லை. அவன் கில்லர் இல்லைன்னா வேறு யாருன்னு போலீஸ் சீஃப்க்கு குழப்பமாக இருக்கு. ஹீரோயினும் அஃபிஷியலாக ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மீடியாவுக்கு போலீஸ் சீஃப் ரிப்போர்ட் கொடுத்தாகணும். கில்லரோட ஃபேஸை டெவலப் பண்ணி காட்டுறத டாக்டர் சொன்னனால போலீஸ் சீஃபுக்கு அதுக்கு நிறையவே செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக நடந்துட்டுருக்கு. அதுதான் இவரோட டென்ஷனுக்கு காரணம். ஹீரோயின் தான் கண்டுபிடிச்ச சில இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. அர்னால்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்ததில் அவர் ஒரு லேடி கூட 1980லேருந்து 1986 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு.
அந்த லேடியோட பேர் டாரதி. அர்னால்டு தன்னோட பொண்ணையே அப்யூஸ் பண்ணிக்காரு. அந்த பொண்ணு பேர் ஹேனா. அப்போ அவளுக்கு வயசு 12 தான். சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஹேனாவை ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஹேனா ஹோமில் இருந்த டைமில் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தது வேறு யாரும் இல்லை, செகண்ட் விக்டிமான கிளார் தான். ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்டை போலீஸ் சீஃப் கிட்ட காட்டுறப்ப அதில் கிளாரோட பேருக்கு பதிலாக வேறு ஒரு பேர் இருக்கு. ஆனால் ஹீரோயின் நைட்டே அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணி போலீஸ் சீஃப் கிட்ட காட்டுறாங்க. மார்ச் 1983 ஹோமில் ஒர்க் பண்ண ஒரு சோஷியல் ஒர்க்கர் எழுதின ரிப்போர்ட் தான் இந்த டாக்குமெண்ட்டு. ஹேனா கிளாரோட ஹேண்ட்பேக்கில் ரெட் பெயிண்ட்டை ஊற்றி விட்டு பிரச்சனையாக இருக்கு. அதை பற்றி ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணிக்காங்க. இன்னொரு ரிப்போர்ட்டில் ஹேனாக்கும் கிளாருக்கும் சண்டை வந்ததை மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ செகண்ட் விக்டிம் கிளாரையும் தேர்ட் விக்டிம் அர்னால்டையும் லிங்க் பண்ணுறது இந்த ஹேனா தான். ஃபஸ்ட்டு விக்டிம் எலிசபெத் இதில் எப்படி லிங்க் ஆகுறாங்கன்னு இப்போதைக்கு தெரியல. ஹேனா கிட்ட பேசி பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் சின்ன பொண்ணு இருந்த ஹேனா இப்போ வளர்ந்து எங்கே இருக்காளோ அவளை ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹேனாவோட அம்மா டாரதியோட அட்ரஸ் இருக்கு. டாரதி ஜோன்ஸாக இருந்தவங்க இப்போ டாரதி கமின்ஸ்கியாக இருக்காங்க. அவங்களோட அட்ரஸ்க்கு ஹீரோயினும் போலீஸ் சீஃபும் போகிறாங்க. அங்கே ஒரு லேடி காதில் ஹியரிங் எய்ட் போட்டுட்ருக்காங்க. அர்னால்டு கூட 6 வருஷம் வாழ்ந்த டாரதி இவங்க தான். அர்னால்டு இறந்தது நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். எனக்கு தைரியம் இருந்திருந்தா அவனை நானே கொலை பண்ணியிருப்பேன்னு டாரதி சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அர்னால்டு டாரதியை தினமும் அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதில் தான் இவங்களுக்கு காது கேட்காமே போயிருக்கு. அர்னால்டு உங்களை சேரில் கட்டி போட்டிருக்காரான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், சேரில் கட்டி போட்டு பேட்டால் அடிப்பார்னு டாரதி சொல்கிறாங்க. ஸோ அர்னால்டு கிட்ட வளர்ந்த ஹேனாவை ஹீரோயின் சந்தேகப்படுறது கரெக்டு தான். அடுத்து ஹேனாவை பற்றி ஹீரோயின் கேட்குறாங்க. ஹேனாவை டாரதி பார்த்தே 15 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு டாரதிக்கே தெரியல. 1982 எடுத்த ஹேனாவோட சின்ன வயசு ஃபோட்டோவை டாரதி காட்டுறாங்க. போலீஸ் சீஃபு கிளாரோட ஃபோட்டோவை காட்டி தெரியுமான்னு கேட்க தெரியாதுன்னு டாரதி சொல்கிறாங்க. அடுத்து எலிசபெத்தோட ஃபோட்டோவை காட்டி தெரியுமான்னு கேட்க ஒரு செகண்ட் அமைதியாக இருந்துட்டு அப்புறமா தெரியாதுன்னு டாரதி சொல்கிறாங்க. எலிசபெத்தும் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் சீஃப் சொன்னதும் டாரதி கண் கலங்குறாங்க. உங்கள் ஹெல்ப் தேவைன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணவும் டாரதி உண்மையை சொல்கிறாங்க. இவங்களுக்கு எலிசபெத்தை தெரியும். அவங்க வேறு யாரும் இல்லை, ஹேனாவோட உண்மையான அம்மா. 30 வருஷத்துக்கு முன்னாடி டாரதியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் எலிசபெத் இருந்திருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்த எலிசபெத்து யாராலையும் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அபார்ஷன் பண்ணுற ஸ்டேஜே தாண்டிட்டனால அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ண டாரதிக்கிட்டே கொடுத்துருக்காங்க. டாரதி சொந்த பொண்ணு மாதிரி தான் ஹேனா வளர்த்துருக்காங்க. 3 விக்டிம்ஸையும் லிங்க் பண்ணுறது ஹேனா தானே இப்போ கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ டாக்டர் கிட்டேருந்து போலீஸ் சீஃப்க்கு கால் வருது. ஃபீஸ் கிடச்சிச்சு வாங்கன்னு டாக்டர் கூப்பிட்றாங்க. உடனே ஹீரோயினும் போலீஸ் சீஃபும் கிளம்புறாங்க. ஹேனாவோட அடுத்த டார்கெட்டு டாரதியாக இருக்கலாம். அதனால் அவங்கள சேஃப் ஹவுஸ்க்கு மாற்றி ப்ரொடெக்ஷன் கொடுக்க போலீஸ் சீஃப் ஏற்பாடு பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் போலீஸ் சீஃபும் லேபுக்கு வராங்க. டாக்டர் டெவலப் பண்ணி வச்சிருக்கிற ஃபேஸை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்கு. அதனால் ஹீரோயினுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா ஹேனா தான் சீரியல் கில்லர்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் எப்படி ஒரு மேல் ஃபேஸ் வந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அர்னால்டோட நகத்துக்கடியில் 2 விதமான டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்திருக்கு. அதில் வீக்கான ஜீனை அர்னால்டோடதுன்னு நினச்சிருக்காங்க, ஸ்ட்ராங்கான ஜீனை கில்லரோடதுன்னு நினச்சிருக்காங்க. அப்படி தான் மிஸ்டேக் ஆகிடுச்சு போல். ஹீரோயின் இப்போ கிடச்சிருக்கிற ஃபேஸையும் ஃபீமேலாக மாற்ற சொல்கிறாங்க. அப்படி ஹேனாவோட ஃபோட்டோவை கொடுத்து 15 வருஷம் கழித்து இந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பான்னு ஆர்டிஃபிஷியல் ஏஜிங் பண்ண சொல்கிறாங்க. ஹேனா இப்போ 27 வயசில் எப்படி இருப்பாங்கன்னு ஃபோட்டோ டெவலப் பண்ணி பார்த்ததும் ஹீரோயினும் போலீஸ் சீஃபும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது வேறு யாரும் இல்லை, லேடி கான்ஸ்டபிள் ரெபேக்கா தான். இந்த ஃபோட்டோவையும் டிஎன்ஏ வச்சு டெவலப் பண்ண ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. 2 இமேஜ்க்குமே ஸ்கல் மெஷர்மெண்ட்ஸ் மேட்ச் ஆகுது. கில்லர் கிடச்சாச்சுன்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினும் போலீஸ் சீஃபும் கிளம்புறாங்க. ஹேனா பிறந்த உடனேயே அம்மா வேலை கைவிடப்பட்டு அடுத்து வளர்ந்த வீட்டில் சைல்டு அப்யூஸை அனுபவித்து அடுத்து ஹோம்லேயும் புலி விக்டிமாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வலி எல்லாமே மறைச்சு பேரை மாற்றி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி நல்ல விதமாக தான் இருந்திருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக சைல்டு அப்யூஸ் கேஸில் ஒர்க் பண்ணப்போ மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. சின்ன வயசில் அவங்க அனுபவித்த சஃபரிங் எல்லாமே ட்ரிகர் ஆனது தான் அதுக்கு காரணம். அதோட விளைவு தான் நடந்த இந்த தொடர் கொலைகள். தனக்கு நடந்த கொடுமைக்கு காரணமான எல்லாருக்குமே தண்டனை கொடுத்துருக்காங்க. அடுத்த சீனில் போலீஸு லேடி கான்ஸ்டபிளோட வீடை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. கதவை உடச்சி பார்த்தா அங்கே லேடி கான்ஸ்டபிள் இல்லை. ஹீரோயின் பெட்ரூமில் செக் பண்ணுறப்ப அங்கே மைண்ட் கேம்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஒரு கிரிமினலோட மைண்டை புரிஞ்சுக்கிறத பற்றி ஹீரோயின் எழுதின புக்கு தான் அது. அந்த லேடி கான்ஸ்டபிள் ரீட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லேடி கான்ஸ்டபிள் ப்ரொஃபைலிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணது, சைல்டு அப்யூஸ் கேஸை பற்றி சொல்லும்போது அவங்க அழுதது, இது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. கண்ணு முன்னாடியே கில்லர் இருந்தும் ஹீரோயினால் கரெக்டாக அதை உணர முடியல.
ஏன்னா நல்ல போலீஸ் ஆஃபீஸருங்கிற போர்வைக்குள்ளே அந்த ஈவில் ஒளிஞ்சிருந்திருக்கு. இப்போ லேடி கான்ஸ்டபிளோட காலை ட்ரேஸ் பண்ணதில் அவங்க டாரதியை தேடி போயிருக்காங்கன்னு தகவல் கிடைக்குது. போலீஸ் சீஃபு டீமை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அடுத்த நைட் டைமில் போலீஸ் சீஃபும் டீமும் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்காங்க. டாரதியோட வீடு கிட்ட போலீஸ் சர்வேலன்ஸ் பண்ணுறது தெரிஞ்சு லேடி கான்ஸ்டபிள் அங்கே போகாமல் திரும்பிட்டாங்க போல். ஆனால் இன்னும் அவங்களோட வீட்டுக்கும் போகலை, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. சிட்டி ஃபுல்லாக அலர்ட் பண்ணியாச்சு. அடுத்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி லேடி கான்ஸ்டபிளை பிடிக்கணும்னு போலீஸ் சீஃப் தீவிரமாக இருக்காரு. இதே நேரம் ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு இருக்கிறப்ப ஹூடி போட்ட யாரோ வேகமாக சைக்கிளில் இடிக்கிற மாதிரி போகவும் ஹீரோயின் பயந்துடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு போய் பாத் டப்பில் தண்ணியை திறந்து விடுறப்ப லேடி கான்ஸ்டபிள் பின்னாடி வந்து பேட்டாலே ஹீரோயினோட தலையில் அடிக்கிறாங்க. மற்ற விக்டிம்ஸையும் இப்படி தான் அடிச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினை அதே பேட்டர்னில் சேரில் கட்டி போடுறாங்க. நான் உன்னை காயப்படுத்தவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ மட்டும் இல்லைனா போலீஸ் சீஃபை முட்டாளாக்கி நான் எஸ்கேப் ஆயிருப்பேன்னு லேடி கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் சீஃப் கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. லேடி கான்ஸ்டபிள் ஃபோனை வாங்கி உடச்சி போடுறாங்க. உன்னோட வலி என்னன்னு எனக்கு புரியுதுன்னு ஹீரோயின் சொல்ல, வலியா, அந்த நாய்ங்க என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி லேடி கான்ஸ்டபிள் கத்துறாங்க. அர்னால்டு இவங்களை சின்ன வயசில் அப்யூஸ் பண்ணும்போது டாரதி அதை தடுக்காமல் அமைதியாக இருந்திருக்காங்க. அதனால தான் அடுத்து டாரதியை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட வீட்டில் திங்ஸ் எல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி தனக்கு நடந்த கொடுமையை நடிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் ஹேனான்னு கூப்பிட்டு லேடி கான்ஸ்டபிளோட மைண்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னோட மைண்டுக்குள்ளே உன்னால் நுழைய முடியாது, ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி லேடி கான்ஸ்டபிள் சிரிக்கிறாங்க. ஹீரோயின் கட் அவுக்க ட்ரை பண்ணுறப்ப பவர் கட் ஆகுது. லேடி கான்ஸ்டபிள் ஹீரோயின் அடிக்க பேட்டை ஊங்குறப்ப ஹீரோயின் கட் அவுத்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. டேபிளுக்கு அடியில் ஒளியை ட்ரை பண்ணுறப்ப ஹீரோயினை லேடி கான்ஸ்டபிள் பிடிச்சி வெளியே இருக்கிறாங்க. அப்போ மாடியில் பாத் டப் நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆன தண்ணியில் சீலிங் உடஞ்சி விழுகுது. போலீஸ் சீஃபும் கரெக்டாக அங்கே வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. கிளைமேக்ஸில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பக்கத்தில் போலீஸ் சீஃப் இருக்காரு. லேடி கான்ஸ்டபிள் தலையில் சீலிங் விழுந்தனால தலையிலே அடிபட்டு கோமாக்கு போயிட்டாங்க. அடுத்த கேஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் சீஃப் போகிறாரு. ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதும் இந்த கேஸை பற்றி அமெரிக்கன் ப்ரொஃபைலர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் கொடுத்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் லேடி கான்ஸ்டபிள் தான் கில்லர்னு அமெரிக்கன் ப்ரொஃபைலை கரெக்டாக கெஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க தான் பார்ட் டைமர் டியூட்டி பார்த்துருக்காங்க. ஹீரோயினோட ஒர்க்லேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அமெரிக்கன் ப்ரொஃபைலரோட அனாலிசிஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஹீரோயின் நான் இன்னும் நிறையவே கற்றுக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மைண்ட் கேமில் சில நேரம் சிம்பிளான க்ளூவை கவனிக்காமல் விட்டுருவோன்னு அமெரிக்கன் ப்ரொஃபைலர் சொல்கிறாரு. அது என்னமோ கரெக்டு தானே சொல்லிக்கிட்டே ஹீரோயின் ஹேனாவோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.